வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சபை கூடி வரும்பொழுதெல்லாம் ஒரு அற்புதமான வசனத்தை நாம் நினைவு கூறுவது வழக்கம். 1 கொரிந்தியர் 11:26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். For whenever you eat this bread and drink this cup, you proclaim the Lord's death until he comes. அவருடைய சிலுவை மரணம் சபை மக்களை ஒன்றிணைக்கிறது, ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது, அவருடைய மரணத்தை நினைவு கூற வைக்கிறது. அவர் மரித்து போனார் என்ற செய்தி 40 நாட்களுக்கு மாத்திரம் கொண்டாடுவதல்ல. எப்பொழுதெல்லாம் நாம் சபையிலே வந்து எப்பொழுதெல்லாம் ஐக்கியப்படுகிறோமோ, கர்த்தருடைய மேசையை நாம் அணுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவருடைய மரணம் எனக்கு என்பதை புரிந்து கொள்வதற்கும் அதை புதுப்பித்துக் கொள்வதற்கும் அவருடைய மரணத்தின் நிமித்தமாக எனக்கு ஏற்படக்கூடிய ஆசீர்வாதத்தை நினைவு கூறுவதற்கும் தேவன் கொடுத்த இந்த அற்புதமான ஒரு அடையாளத்தின் சின்னம்தான் இந்த சிலுவை. நீங்கள் கர்த்தருடைய மேசையை அணுகும்போது உங்கள் மனதில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, அவர் மறியாமல் போயிருந்தால் சபை என்று ஒன்று இல்லாமல் போயிருக்கும். அதிலே முக்கியமாக ஐக்கியம் என்று ஒன்று இல்லாமல் போயிருக்கும். அவரோடு என்னை ஐக்கியம் கொள்ள வைப்பது சிலுவை. அவரோடு சேர்ந்து வாழ புதிய மனிதனாகவும் என்னை மாற்றினது சிலுவை. Because of the cross, I am able to approach the table of the Lord to making fellowship with Him. Cross is a place where you can find fellowship with Him.